வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் எல்லா பாட்டுமே லைக் ஃபுல் ஜூக் பாக்ஸ் வந்து நேற்று த டே பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் ட்ராக் நம்பர்ஸ்லாம் பார்த்தேன். ஐ திங்க் அரௌண்ட் 6 to 7 சாங்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பூக்கட்டும் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தனியாக ஒரு லிரிக்கல் வீடியோவாக. பட் அப்போ நான் அதை என்னால் வந்து அப்போ கேட்க முடியல. ஆனால் நிறையா வந்து ட்விட்டரில் நான் திறக்கிறப்போ மோஸ்ட்லி அந்த பாட்டு வந்து லைக் தேங்க்யூ அனி எல்லாமே ப்ரேசஸ் தான். பிகாஸ் எப்படி வந்து நான் பிள்ளை அந்த மாதிரியான ஒரு 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 ஜோன் இருக்கும்ல, அனிருத் அண்ட் விக்கி சேர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெலோடி. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். மேபி அன்ரிலீஸ் ட்ராக் எதுவும் இருக்கா, லைக் கண்ணே கண்மணியை மாரி இல்லை அழ தோணுதே பாட்டு மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாரா அந்த மாதிரின்ட்டுன்னு. ஸோ இந்த பூக்கட்டும் தான் வந்து அந்த மாதிரியான சாங் நினைக்கிறேன். பட் அந்த கிராஃபிக்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பாட்டு கேட்க போகிறேன். வாங்க போய் கேட்கலாம். லெட்ஸ் கோ. க்யூட்டு. இந்த இடையில இப்போ வந்துச்சு கிப்லி எஃபெக்ட் அந்த மாதிரியா இருக்கு. ஓ வெரி நைஸ். பூக்கட்டும் உன் பாதம் சுற்றி வண்ண வண்ண பூக்கள் மட்டும் கேட்கட்டும் உன் காதில் காக்கை குருவி குயில்கள் கிளிகள் கொட்டம் சூழட்டும் காதல் சூழட்டும். நீங்கள் விஷுவலுக்கும் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கு. கூறட்டும் குட்டி கதைகள் மழலையில் குழந்தைகள் ஊரட்டும் உனக்குள்ளே இயற்கையின் இயல்புகள் தூரட்டும் காதல் ஊரட்டும். சிறு உலகினில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்திடு ஊஞ்சலின் அருகில் கண் மூடிக்கொண்டு ஐ திங்க் இதுதான் ட்ரெய்லரில் வந்துச்சு ஒரு ஷார்ட்டு. ஐ திங்க் இந்த பாட்டு தான் போல. உனக்கென்று கொஞ்சம் நேரம் பறந்து போ பறந்து போ நீ பறந்து போ காதலும் கொஞ்சம் நேரம் கலந்து போ கரைந்து போ. பூக்கட்டும் உன் பாதம் சுற்றி வண்ண வண்ண நைஸ் கைஸ் நைஸ். கேட்கட்டும் உன் காதில் காக்கை குருவி குயில்கள் கிளிகள் கொட்டம் சூழட்டும் இது யாரோட ஐடியான்னு தெரியல. பட் யாரோட ஐடியாவும் இருந்தாலும் நல்ல ஒரு ஐடியா. இது இப்படி ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இது கேமரன் ஹைலைட்ஸ் போல. விக்னேஷ் லிரிக்கல் பார்க்காத ஒரு புனித அன்பை முதல் முறை பார்க்க வைத்தான். காதல் அன்பு ரெண்டும் ஒன்று என்று என்று காட்டிவிட்டான். சூழட்டும் காதல் சூழட்டும். உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. பல ஓவியங்கள் தீட்டி வைத்தான். அறியாத பல கவிதைகளை பேசி பேசி புரிய வைத்தான். ஊரட்டும் காதல் ஊரட்டும் என் சிறு உலகினில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்தவன். என் முகம் மலர்வதை நான் உணர்வதை செய்ய தெரிந்தவன். பறக்கவே ஓ மை காட், இந்த பாட்டு என்னோட ஃபேவரட் இன் திஸ் ஆல்பம் ஐ கெஸ்.
ஓ ஐ திங்க் இந்த பிடிஎஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன், நாட் ஃபார் திஸ் சாங் ஒன்லி. பூமி, சாரி பூமி. வாவ் கைஸ், திஸ் சாங் ரியலி நைஸ்லாம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த விஷுவல் இருக்குல்ல, அந்த கார்ட்டூன் கேரக்டர், 2 அனிமேட்டட் கேரக்டர்ஸ் அதில் ரிப்ரசென்டிங் தீமா அண்ட் ஆல்சோ வாஸ். ஸோ அது வந்து லைக் அந்த பாட்டு ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட அந்த க்யூட்னஸ், லைக் கார்ட்டூன்னா நார்மலாக க்யூட்டாக இருக்கும், அதை பார்க்குறப்ப இன்னுமே அந்த பாட்டு வந்து பிடிக்குது. நான் நினச்சேன் ரொம்ப மெலோடியாக போகும் அப்படின்னு, பட் இட்ஸ் நாட் லைக் மெலோடி, பட் கொஞ்சம் டேப்பிங் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது லிரிக்ஸ், லைக் விக்னேஷ்வன் சொல்லவே வேணாம் ஃபார் லிரிக்ஸ், அண்ட் ஆல்சோ அனிருத், ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். பட் நான் நினச்சேன் ட்ரெய்லரில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்து ஒரு 2-3 ஷாட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ தாட் அதுதான் தீமா பாட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த பாட்டு கேட்குறப்போ ஒருவேளை பூக்கட்டும் தான் அந்த பாட்டும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரைடே. ஸோ ப்ரீ ரிலீஸ் இவன் வந்து லைவ் வந்து நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு பார்க்குறப்போ சம்திங் ஐ ஃபெல் ஹெவி, எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. மெயின்லி வந்து விக்கி தான், விக்கியோட அந்த க்ளோஸ் வரப்போ சரி, எல்லாருமே அந்த ஜேர்னி பற்றி பேசுகிறப்போ சரி, அந்த கிரியேட்டர் சைட்லேருந்து நான் யோசித்து பார்த்தேன் எவ்வளோ ஒரு ஹேர்டலாக இருக்கும். சில பேருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படியே தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி அமைஞ்சிரும், சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு வந்து போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. விக்கி மட்டும் இல்லை, கூட இருக்கிற எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே. பட் அந்த ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்களே, நம்மளோட படம் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அதை வந்து தாங்கி கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இருக்கிற அந்த வலி வந்து அந்த கிரியேட்டருக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஒன்லி விஷிங், நான் ட்ரெய்லர்லேயே சொன்ன மாதிரி தான், விக்கியோட ரைட்டிங்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். பட் இந்த படம் வந்து இட் ஷுட் வின் பிகாஸ் அந்த விஷுவல்ஸ்லேருந்து எல்லாமே, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் படம் வருது, எப்படி சொல்கிறது, ஒரு நியூ அட்டெம்ப் அந்த மாதிரி வந்து அது இண்டஸ்ட்ரியில் வரப்போ நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வரப்பையும் டெஃபினட்டாக அதை நம்ம பண்ணுவோம். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, பட் படம் வரப்போ எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் வந்து காட்டுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் ப்ரீ ரிலீஸ் இவன் எனக்கு இன்னுமே வந்து தெரில, நான் நைட்டு வந்து எனக்கு மணி 2:30 விக்கியோட ஸ்பீச் வர வரைக்கும் நான் என் கண்ணில் வந்து ஊற்றுதுங்க, ஏன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து நான் ஏர்லி டே, என்னோடய ஃபர்ஸ்ட் டிப்ளமா காலேஜ் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் SK17 சொல்லி லான்ச் பண்ணாங்க. அப்போலேருந்து எனக்கு தெரில, இந்த ப்ராஜெக்ட் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த வே தே அனௌன்ஸ், அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிறது, ஃபோன் மூலிமா வந்து இதெல்லாம் வரும், கேட்ஜெட்ஸ், அதெல்லாம் சொன்னோன்னே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல. ஸோ அப்படியே ஷெல்வாகி அப்புறம் போய் வந்து இப்போ கடைசியாக இந்த படம் LIK அப்படின்னு சொல்லி ரிலீஸ் வரப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஓகே ஃபைனலி ஐம் கோயிங் டு வாட்ச் இட். இவ்வளோ நாள் எடுத்தது எதுக்கு, என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஆன்டிசிபேஷனும் இருந்துச்சு. ரெண்டாவது ஓகே ஐ பிலீவ் இன் விக்கி, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ நான் ரொம்ப இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லா படமுமே சரி, எல்லா படமுமே இட் ஹேஸ் இட் ஓன் யூனிக்னஸ். ஸோ அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வந்து நம்ம போய் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஜென்ரலான லைக் ஒரு ரேண்டம் ரிவ்யூஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. எந்த படமாக இருந்தாலும் சரி, நீங்களே போய் பார்த்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலன்றது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். டோன்ட் கம் ஃபார் ஏர்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ். அது மட்டும் நான் எப்பயுமே வந்து சொல்லிகிட்ருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி எல்லாருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கண்டென்ட் செய்கிறதுலேருந்தும் நானும் வந்து அதுதான் வந்து ஷேர் பண்ணுவேன், பிகாஸ் இட் ஹேஸ் டு பி ஹெல்தி. அதனால தான். ஸோ ஐம் விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டீம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ரிலீஸ் அன்றைக்கி என்னால் போய் பார்க்க முடியாது. நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், ஒரு 4 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹாலிடே கரெக்டாக அந்த டைமில் வந்துடுச்சு. ஏன்னா நான் 3rd ஏப்ரல்னு சொன்னனால ஓகே அப்போ பார்த்துடலாம்னு நினச்சேன். பட் நான் வந்ததுக்கப்புறம் 13th நான் வரேன். 13th நான் டெஃபினட்டாக அன்றைக்கி நைட்டே போய் படம் பார்ப்பேன். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். பூக்கட்டும் உன் பாதம் சுற்றி வண்ண வண்ண பூக்கள் மட்டும் கேட்கட்டும் உன் காது.